நல்லதே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சொல்லுங்க? எந்திங்க, எந்தி வாங்க வெளியே போவோம். கொஞ்ச நேரம் வெளியே இருந்தா சரியாயிரும்ல. என்ன விட்டுருங்க பிரியா, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இப்பவுமே ரகுவை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா அவங்க மீட்டிங் போயிருக்காங்க, பார்க்கவும் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னு தெரியல. அவங்க கிட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாம், விட்டுருங்க. அனு, இல்லைன்னா நான் ரகுக்கு ஃபோன் பண்ணவா? சொல்லி அனு, உன்கிட்டதான் கேக்குறேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லவா? சொன்னா உடனே வந்துருவான் அவன். கால் பண்ணவா? வேண்டாம், அவங்க காலையில இருந்து கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் தான் எடுக்கவே இல்லை. அவங்க கிட்ட எங்க உண்மையெல்லாம் சொல்லிடுவானோ அப்படின்னு பயமா இருக்கு. நீங்களும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உடனே கிளம்பி வந்துருவாங்க. அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை முடிச்சுட்டு வரட்டும் அவங்க நல்லபடியா. எனக்காண்டி எதுவும் பாதியிலே விட்டுட்டு வர வேண்டாம். அனு, நீங்க இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க, ஏன் அனு சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்ச நேரம் வெளியே வந்து உட்காந்தீங்கன்னா உங்களுக்கும் மனசு இதுவா இருக்கும் இல்லையா? அதுக்காண்டி தான் கூப்பிடுறேன். வாங்க, சின்ன பொண்ணு அத்தை வீட்டுக்கு வேணா போகுமா? அங்க போனா கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். இல்ல, நான் எங்கேயும் வரல. எங்க அம்மா இப்ப வந்துருவாங்க. நான் எங்க அம்மா கூட இருக்க போறேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏன் அனு இப்படி பண்றீங்க? சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. நம்ம முத்துமாரி வந்த உடனே சொல்லுவோம். அதுக்காண்டி இப்படி கவலைப்பட்டு படுத்துக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா? எவனோ ஒருத்தன் நம்ம மேல தப்பா நடந்துக்கணும்னு வந்தானா அதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லு? அவனே தப்பா நடந்துகிட்டமேன்னு குச்சமே இல்லாம அவனே நல்லா சந்தோஷமா தான் இருக்கான். நம்ம மட்டும் எதுக்கு கவலைப்படணும்? அதை நினைச்சுலாம் நான் கவலைப்படல. எனக்கு ரகு ஞாபகமாவே இருக்கு, அவ்வளவுதான். நான் ரகுவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்காண்டி தான் நான் கவலைப்பட்டேன். வேற எதுவுமே இல்லை. விட்டுருங்க. சரி, ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. அப்ப ரகு ஃபோன் பண்ணும்போது எடுத்தாச்சு பேசலாம்ல. நீங்க அதுவும் பண்ண மாட்டீங்க, அவனையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறீங்க. நீங்க ஃபோன் பண்ணி எடுத்து பேசினாதானே அவனுக்கும் கொஞ்சம் மன நிறைவா இருக்கும். நீங்க ஃபோன் எடுக்கலன்னா அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான்? எங்கேயாச்சும் பிரச்சனையே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்க மாட்டானா? ஐயா, பிரியாவும் அனுவும் மேலதான் இருப்பாங்கன்னு நினைக்கேன். கூப்பிடு, ரெண்டு பேரையும் வாங்கிட்டு வந்து ஜூஸ் ஊத்தி கொடுப்போம். அனுக்கு இந்த ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும் பத்துக்கோ. சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்கேயாச்சும் வெளியே போய்கிட்டு வரும்போது ஜூஸ் வாங்கிட்டு சொல்லுவா. வாங்கிட்டு வரலாம்னு வச்சுக்கோ, மூஞ்சை இப்படி வெட்டிக்கிட்டு போவோம். போயிட்டு உட்காந்துப்பா ஒரு மூலையில. அப்படிலாம் பண்ணுவாத்த? ஆமாயா, அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். இப்பதான் என் பிள்ளை அமைதியா இது என்ன ஏதுன்னு தெரியல. சின்ன பிள்ளை என்ன கோவம் வரும் தெரியுமா? ஒரு பொருள் வேணும்னா வேணும் தான். ஆமா, அவ்வளவுதான் பிடிவாதம் பிடிப்பா. இப்போ அவங்க அப்பா இல்லாததுக்கு அப்புறம் என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே வாய் கொண்டு கேட்க மாட்டா. அதையும் மீறி ஏதாச்சும் வேணும்னா கூட தயங்கி தயங்கி தான் கேட்பா. ஆமா இளவரசி, நானும் கவனிச்சிருக்கேன். அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் ரொம்ப செல்லமா இருந்தா. அவங்க அப்பா இல்லாததுக்கு அப்புறம் அம்மையோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளும் பிள்ளைக்கு ஏத்தது எது வேணும் எது வேண்டாம், தேவையான பொருள் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க பழகிக்கிட்டா. என்ன? ஆமா மைனி, மத்த பிள்ளைங்கன்னா வச்சுக்கோங்க, அது வேணும் இது வேணும்னு கேட்கும். ஆனா இவ எதுவுமே கேட்க மாட்டான். என்கிட்ட வாங்கி கொடின்னு சொன்னா கூட வேண்டாம்மா பரவாயில்ல இருக்கட்டும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவா மைனி. அனு அம்மையோட நிலைமை தெரிஞ்சு நடந்துக்கிற பிள்ளை. இந்த பிள்ளை யாருக்கும் இப்படியெல்லாம் அமையாது, உங்களுக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டாலே போதும். வேற என்ன நம்மளுக்கு வேணும்? என்ன சொல்ற இளவரசி? போற இடத்துலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இவ வேற அமைதியானே இருப்பா, என்ன சமாளிக்க போறான்னு ஒன்னும் புரியல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதுக்குதான் ரகு இருக்கால, அவங்க வீட்டுல அனுபவ ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டான். அந்த மாதிரிதான் அவன் பாத்துப்பான், சரிங்களா? நீங்க பயப்படுறதுக்கான அவசியமே இருக்காது. அதை நம்பிதான் முத்துமாரி நானும் கல்யாணம் பண்ணி கொடுக்கேன். அந்த பையனை நம்பிதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கேன். இருந்தாலும் மனசுல ஏதோ பயமாவே இருக்கு, என்னன்னு தெரியல. பாத்தலாம் அவங்க அம்மா என்னம்மா நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அந்த அம்மாவே சொல்லுது, மாமியார் காரியே. என்ன பண்ணுறது சொல்லு? எதுக்கு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம அனுவோட நல்லமான மனசுக்கு நல்லபடிதான் அமையும், சரியா? நீங்க எதுவுமே வருத்தப்படாதீங்க. சரி, ரெண்டு பேரும் மேலதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, வீட்டை திறந்து போட்டுட்டு ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறதுன்னு நான் போயிட்டு மேல இருந்து கூட்டிட்டு வரேன், சரிங்களா? இளவரசி சொல்லுங்க மைனி. இங்க பாரு இளவரசி, மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பிள்ளை என்ன நினைக்கும்? அங்க ஏதோ பிரச்சனை ஆயிட்டு அம்மா அதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும். அங்க எந்த பிரச்சனையுமே நடக்கலல்ல, அப்புறம் என்ன உனக்கு? சந்தோஷமா அவங்க வீட்டையும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த பிள்ளைய கூப்பிட்டு சொல்லி நல்லா சந்தோஷப்படுங்க, சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். மைனி இருங்க, காப்பி போறேன், குடிச்சிட்டு போங்க. வேண்டாம் இளவரசி, மாட்டெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்திருக்க மாட்டுக்கோ. ஆமா, அதுல வர ஒண்ணு குட்டி வர போட்டிருக்கு, போயிட்டு நான் தான் தண்ணி வைக்கணும். உன் அண்ணங்காரன் ஒன்னும் செய்ய மாட்டான், எங்க சுத்திக்கிட்டு இருக்கானோ தெரியல. சரி, நான் போறேன் அப்படியே, சரியா? நான் விட்டுட்டு வரவா? வேண்டாயா, சின்ன பொண்ணுவ கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் போய் பார்த்துட்டு அவகிட்ட காசு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு, அதையும் வாங்கிட்டு அப்படியே நான் கிளம்பிடுவேன் வீட்டுக்கு, சரியா? நீ பிரியாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துரு. சரிம்மா. நீ காப்பி மட்டும் குடிச்சிட்டு போங்களேன், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, வீட்டு வரையும் வந்துட்டு ஒரு காப்பி குடிக்காம போனா எப்படி சொல்லுங்க?
நீ வேற வீட்டு ஃபுல்லா பாலாதான் கிடக்கு. போன உடனே அதை என்ன பண்ணன்னு தெரியல. எப்படியும் இன்னைக்கு பால்காரருக்கு பால் கறந்து ஊத்தி இருக்க மாட்டாரு உங்க அண்ணன். பால் கொடுத்து விடுறேன் சரியா? பிள்ளைக்கு காய்ச்சி கொடு. நான் போனாதான் இந்த பாலெல்லாம் கறக்கணும். பாவம் மடி கட்டி போய் காலையில இருந்து கத்திக்கிட்டே கிடக்கும். அதுவும் பாவம் தானே. போய் தண்ணி கிண்ணி காமிச்சிட்டு பாலை கறந்துட்டு நைட்டு போல வரேன் சரியா? சரி. அப்புறம் இளவரசி, மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிடு நாளைக்கு போயிட்டு நல்ல நாள் குறிச்சுக்கிட்டு பொண்ணுக்கும் பையனுக்கும் ஜாதகம் எல்லாமே பாத்துக்கிட்டு என்னன்னு வருவோம். ஜாதகம்லாம் வேண்டாம். ஏன் இளவரசி இப்படி சொல்ற? ஜாதகம் வேண்டான்னு? ஜாதகம் பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் முடிப்பாங்க. இல்ல, அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் கல்யாணத்தை எப்போ நிறுத்தலான்னு இருக்காங்க. இன்னும் ஜாதகம் பார்க்க போய் அங்க ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதே சாக்குனுச்சு ஏதாச்சும் சொல்லுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை வராத மாதிரியே பாத்துப்போமே. பாவம் அனு இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து சண்டை மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாமா, அத்தை சொல்றதுதான் சரி. இப்ப என்ன ஜாதகம் பொருத்தெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி முடிக்கிறவங்களே இங்க நல்லா இருக்காங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லி? மன பொருத்தம் இருக்குல்ல, 2 பேருக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. அவன் இவனை நல்லா பாத்துப்பா, இவன் அவனை நல்லா பாத்துப்பா. சரிங்களா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரி, அப்ப சரியா, நாளைக்கு போயிட்டு நாளை மட்டும் குறிச்சிட்டு வருவோம் சரிங்களா? சரிம்மா. முத்துமதி, நான் போயிட்டு சம்மதிக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன். நைட்டு சாப்பிட்டுட்டு தான் 2 பேரும் போனோம் சரியா? யாத்தே உங்களுக்கு சிரமம், நான் ஹோட்டல்ல வேணா வாங்கிட்டு வரேன். நீங்களும் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கீங்க. எனக்கே டயர்டா இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும் வயசான காலத்துல? ஏழை என்ன எனக்கு வயசாயிட்டுன்னு சொல்றியோ? நானும் வயசானவளா இல்லல. சரிங்க அத்தை, நீங்க இளமையா தான் இருக்கீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, அசதியா இருக்கும்ல, போயிட்டு வந்துட்டு அதான் சொல்றேன். பரவாயில்லையா, இருக்கட்டும், அது பழகிட்டு. சரி, பிள்ளைங்களை 2யும் கீழே கூட்டிட்டு வா சரியா? நான் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. இன்னும் 1 மாசத்துல என் பிள்ளைக்கு கல்யாணமே முடிஞ்சிரும். மாமியார் வீட்டுக்கு போயிருவா. இந்த வீட்டுல நான் மட்டும் தனியா இருக்கணும். என்ன பண்ண? சரி, பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சரி, வேற என்ன பண்றது? அப்பெல்லாம் வெளியே போயிட்டு வந்தா இந்த மூலையிலேயே உட்காந்து அம்மா எப்போ வருவான்னு பாத்துக்கிட்டே இருப்பா. அப்புறமா நான் அம்மா வந்த உடனே அம்மா என்ன வேணும் வந்தாலும் முதல்ல கம்பு பைய தான் பிறந்து பாப்பா. 1 மாசத்துல என் பிள்ளை என்னை விட்டு போகுது. நம்மள இப்படி பேசக்கூடாது. நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? அதோ வரையிருங்க. என்ன லூசே, ஒருத்தன் பின்னாடி இருந்து வந்து போன் கத்துறேன், அமைதியா இருக்க. அவ்வளவு தைரியசாலி ஆயிட்டியா நீ? பரவாயில்லையே. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? அனு எப்பவுமே நான் வந்த உடனே ஓடி வருவா. என்னாச்சு தள்ளிவா? அனு, அனு. என்னாச்சு லூசுங்களா? 2 பேரும் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, தலையில ஏதோ இடி விழுந்த மாதிரி. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிட்டு இதை நினைச்சதானே 2 பேரும் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அனுமா, ஒன்னும் கவலைப்படாத, நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே இல்லை சரியா? அவங்க போனோம், அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தோம், அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நேரமாச்சு, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க சரியா? சந்தோஷம் தானே? சரிங்க 2 பேரும். என்னாச்சு? என்னாச்சு அனு? அனு என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? யாராச்சும் எதனா சொன்னாங்களா? ரகு வீட்டுல இருந்து வரக்கு வாய்ப்பு இல்லையே, எல்லாரும் அங்கதானே இருந்தோம். வேற யாராலையும் பிரச்சனை? பிரியா என்னாச்சுமா? பிரியா உன்கிட்டதான் கேக்குறேன், என்னாச்சு சொல்லு. முத்துமாரி, அது வந்து என்னாச்சுன்னு சொன்னா தானே தெரியும். 2 பேரும் இப்படி உட்காந்துக்கிட்டு அமைதியா இருக்கீங்க. கீழே அத்தை வர உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னாச்சு சொல்லுங்க. யாராச்சும் எதனா சொன்னாங்களா 2 பேரையும்? ஏதாச்சும் பிரச்சனையா? என்னம்மா சொல்லுங்க. ராகு எதனா சண்டை போட்டானா? ராகுலாம் சண்டை போடல. அப்போ அது வந்து நான் நம்ம வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ இழுக்காத, சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா தானே தெரியும். முத்துமாரி, உன்கிட்ட அனு ஏற்கனவே சொல்லிருக்கால கார்த்தி பத்தி. கார்த்தியா? எந்த கார்த்தி? யார் அனு? அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அப்போ வந்து பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொன்னாலே. ஆமா, என்னாச்சு? அவன் ஏதாச்சும் போன் பண்ணி மிரட்டுறானா? அவனை போன்லாம் பண்ணல. அப்புறம் என்ன? போன் பண்ணல, எதுவுமே இல்ல, அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க டக்குனு. அவன் நான் நம்ம வீட்டுக்கு போயிருக்கும் போது அனு மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்திருக்கா. அப்ப அனு கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிருக்கான். என்ன சொல்ற நீ? அவன? ஆமா, அனு வெளியே போன்னு சொல்லி அவன் போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல இருந்து ரகலை பண்ணி அக்கம் பக்கத்தை அவங்க எல்லாருக்கும் கேட்டு, அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அத்தை வந்து யாரு பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே அனுப்பியிருக்காங்க. அது வரைக்கும் அவன் அனு கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி. அதை மீறியும் நீ கல்யாணம் பண்ணனா ரகு எதையாச்சும் பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். அதான் அனு பயந்து போய் அழுகுறா. அனு முத்துமாரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு அனு, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத சரியா? அவனை இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. அவன் வீட்டு அட்ரஸ் ஏதாச்சும் தெரியுமா உனக்கு? வேண்டாம், இப்ப நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணனா அது எல்லாருக்குமே தெரிய வந்துரும். அம்மாக்கு தெரியும். அம்மாக்கு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. வேண்டாம், இது இப்படியே விட்டுருவோம்.
இங்க பாரு அனு, இதை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, அவன் நாளை பின்ன வரதான் செய்வான். அவனை இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. வீட்டுல தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான். அவனை எங்கேயாச்சும் பார்த்தேன்னா அவனை கொன்னுருவேன். அவன் எப்படி இருப்பான்? அவன் போட்டோ ஏதாச்சும் வச்சிருக்கியா நீ? ஆ வேண்டாம் விட்டு, வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். பிரியா, நீ அவ கூட தானே இருக்கேன்னு சொன்னேன், நீ எதுக்கு வீட்டுக்கு போன? முத்துமாரி என்கிட்ட ஏன் கோவப்படுறீங்க? இது என்ன கேள்வி? வீட்டுக்கு போறதுக்கு ஒரு தப்பா? அவ கூட தானே உன்னை விட்டுட்டு போனாங்க, அவ கூட இருக்க வேண்டியதானே, இல்லன்னா அவளையும் சேர்த்து நீ கூட்டிட்டு போக வேண்டியதானே. நீ எதுக்கு தனியா அவளை விட்டுட்டு போன நீ? முத்துமாரி என்னால பிரியாவை திட்டாதீங்க, விட்டுருங்க. உன்னை யாரு போச்சோன்னா? முத்துமாரி, முத்துமாரி இதெல்லாம் நீங்க பேசுறது சரியா இல்ல சொல்லிட்டேன். ஆமா, எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தான் தெரியும். எனக்கு வயிறு வலி, புரியுதா உங்களுக்கு? ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். எல்லாமே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா நான் என்ன பண்றேன் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி? தள்ளி வாங்க. பிரியா சண்டை வேண்டாம் எனக்காண்டி. பின்ன என்ன இவங்க எப்படி பேசுறாங்க பாரு. நான் ஏதோ பிளான் பண்ணி வர வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த பேச்செல்லாம்? அவளையும் நீ கூட்டிட்டு போக வேண்டியதானே. இங்க ஒன்னும் யாரும் தெரியாத வீட்டுல தனியா விட்டுட்டு போல, சரியா? அவங்க வீடு தானே, நம்ம ஊரு தானே. பக்கத்துல இருக்க வீட்டுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போனேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க முத்துமாரி, எனக்கு பிடிக்கல. என் மேல பள்ளி போடுற மாதிரி இருக்கு நீங்க பேசுறதுலாம். ப்ளீஸ் எனக்காண்டி சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும். அது முதல்ல உங்க முத்துமாரி கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட வேண்டாம். அவனை எனக்கு யாருன்னு தான் சரியா தெரியல. ரகுக்கு தெரியும் தானே அவனை. ரகுக்கு போன் பண்றேன் இரு. ஐயோ வேண்டாம், சொல்ற கேளுங்க. ரகுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா உடனே அவங்க இங்க கிளம்பி வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிதான் நானே அவங்க போன் அட்டன் பண்ணாம இருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பிரச்சனை ஆயிரும். அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இங்க பாரு அனு, இப்படி பயந்து பயந்து அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் நீ அழுதுகிட்டே தான் இருக்கணும். ஆமா, இப்படி அழுதுகிட்டு இருந்தா நீ எப்படி போயிட்டு உன் மாமியார் எல்லாம் சமாளிப்ப? வேண்டாம் விடு. அவங்க மீட்டிங் போயிருக்காங்க, அவங்க முடிச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். என்ன பிள்ளை இவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவன்? அதுங்கதான் ரெண்டும் வர மாட்டேங்குது. இவன் அனுப்பிவிட்ட இவனும் என்ன கதை கேட்டுக்கிட்டு இருக்கான ஒரு வேலை. இவன் சொல்லி கூட்டிக்கிட்டு வர வேண்டியதானே. அதுக்கப்புறமா இந்த ஜூஸ் வர சில்லுன்னுல இருந்து சூடாயிரும். ஆமா சரி, நம்மளே போய் கூட்டிட்டு வரோம். அனு, அனுமா, அனு என்னம்மா என்னாச்சு? யா எல்லாரும் முஞ்சு எப்படி இருக்கு? முத்துமாரி என்ன ஆச்சு? நீ கோவத்துல இருக்க? பிரியா சுவாகமா இருக்கா? என் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ கூடிய இரு, எங்கேயும் போவாத. அது ஒண்ணும் இல்ல, கல்யாணம் முடிவாயிட்டுன்னு முத்துமாரி சொன்னாங்களா, அதான் உங்களை பிரிய போறமே நினைச்சு அழுகுறாங்க. வேற எதுவும் இல்ல, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சரிங்களா? முத்துமாரி நீ ஏன் கோவமா இருக்கா? அது இவ அழுததை பார்த்து அவனுக்கு கோவம் வந்துட்டு. இந்த மாதிரி சும்மா சும்மா அழுதுகிட்டே இருந்தா எப்படி? அங்க போயிட்டு மாமியார் எல்லாம் சமாளிக்க வேண்டாமா? இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு கோவப்பட்டாங்க. வேற எதுவும் இல்ல, கரெக்டா தானமா சொல்லியிருக்கான். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி போயிட்டாங்க அந்த வீட்டுல நல்லா இருக்க முடியும்னு சொல்லி நம்ம நல்ல தைரியமா இருக்கணும். எந்த விஷயம் நடந்தாலும் சரி அதுக்கு ஃபேஸ் பண்ணணும், எதிர்த்து நின்று சண்டை போடணும். நம்ம மேல தப்பு இல்லைன்னா நம்ம எதிர்த்து பேசுறதுல தப்பே இல்லை, சரியா? அழுக்கூடாதுடி என் தங்கெல்லாம். நீங்க அழுவாதீங்க. அம்மா உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் வாங்கி வந்திருக்கேன், வாங்க போய் குடிப்போம். அதுக்குதான் வந்தேன். பிள்ளைங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இங்க அழுதுகிட்டு இருக்கீங்க. முத்துமணியா போலாம், அவங்க ஏதோ வேலை இருக்குன்னு வர சொன்னாங்க, அதான் போவாங்களா இருக்கும். சரி சரி அழுவாத, சரியாயிடும் விடு. விளையாட்டு பிள்ளையா இருக்கு பத்தியம்மா என் பிள்ளை. ஐயோ கடவுளே. சரி சரி அழுவாத, ஒண்ணும் இல்லம்மா அழுவாத, சரி அம்மாவும் கூடயே இருப்பேன். என்னாச்சு? அனு எப்பவுமே போனுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பா. ஃபோன் பண்ணா உடனே எடுத்துருவாளே, ஃபோன் ரொம்ப நேரம் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா. ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? வரும்போது நல்லா தானே இருந்தா. நம்ம வீட்டுல பேசுறேன்னு சொன்னாங்களா, அங்க ஏதாச்சும் சொல்லிருப்பாங்களா? அம்மா எதுவும் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னாங்க. இப்ப என்ன பண்றது? யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? பேசாம உங்க அம்மாக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா? அனு, ஏன்டி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? சிமர் பிடிச்சவ. ஆமா, நான் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி அவ்வளவு கோவத்துல பண்ணுவாளா இருக்கும். நேர்ல வந்து வச்சுக்கிறவன. ஆமா சரி, பிரியாக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், அங்கதானே இருந்தா அவளும். அனு வாங்க கீழே போவோம். இப்பதானே அம்மா கூப்பிட்டுட்டு போனாங்க. வேண்டாம் விடுங்க. ஹலோ சொல்லு ரகு. லூசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் காலையில இருந்து வந்ததுல இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு மீட்டிங் முடிஞ்சிட்டு, சரியா? நாளைக்கு ஊர்ல இருப்பேன், அனு கிட்ட சொல்லாத. சர்ப்ரைஸா வரேன். நீ ஏதோ பொருள்லாம் வாங்கணும்னு சொன்னல, என்னென்ன வேணும்னு சொல்லி எல்லாம் வரும்போது வாங்கிட்டு, இன்னைக்கு நைட் எனக்கு ஃப்ளைட்டு, ஓகேவா? நான் கண்டிப்பா உனக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒண்ணுன்னு, அனுக்கு ஃபோன் பண்றேன், அனு எடுக்க மாட்டேங்கிறா, என்னாச்சு?
உங்ககிட்ட தான் பேசணுமா? உங்களை தான் கேட்குறான். பேசுறீங்களா? வேண்டாம். ஏன் பேசுங்க. வேண்டாம். ஹோய் லூசை, லைன்ல இருக்கியா? ஹலோ ஹலோ, அனு குரல் கேக்குது. அனு அங்கதான் இருக்காளா? போனை கூட. இல்லல ரகு, அவங்க அம்மாலாம் இருக்காங்க. ஏய் போனை கொடு, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். எவ்வளவு நேரம், கொஞ்ச நேரம் தான் பேசாம இருந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நாள் பேசாத மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் போனை கொடு. பிரியா பிரியா ப்ளீஸ் ப்ளீஸ் போனை கொடு பிரியா. அவ ஏன் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்? நான் போன் பண்றேன், அட்டன் பண்ண சொல்லு சரியா? அவன் உங்ககிட்ட பேசணுமா? இல்லைன்னா நீங்க ஃபோன் அட்டன் பண்ணுவீங்களா? வேண்டாம். நீங்க பேசுற வரைக்கும் அவன் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். பேசுங்க. ஹலோ. ஹலோ அனு, லூசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் ஃபோன் பண்ற? அவர் ஃபோன் பண்ண என்ன உனக்கு? ஆளை பாரு, ஓவரா அலைய வைக்கிற பின்னாடி. கல்யாணம் ஆகட்டும், அப்ப இருக்கு உனக்கு. அனுமா, என்னம்மா ஒரு மாதிரி இருக்கு வாய்ஸ்? ஹலோ. ஓய். ஒன்றும் இல்லை, அப்புறம் பேசுறேன். பாய். அனு, காலையில இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், நீ போனை எடுக்க மாட்டேங்கிற. இப்பதான் 2 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டோம், அதுக்குள்ள வைக்கிறேன்ற. கொஞ்ச நேரம் பேசணும். பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா? ம். அப்ப தள்ளி வந்து பேசேன். வேண்டாம், ஃபோனை வைக்க. சரி, நான் பேசுறேன், அதையாச்சும் கேளு சரியா? ம். உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். அனு, கேக்குதா உனக்கு? எதுவும் வேண்டாம், ஃபோனை வைக்க. இந்தாங்க ஃபோனு. ஏன் அனு இப்படி பண்றீங்க? பாவம் தானே ரகு. பேசுனா என்ன உங்களுக்கு? எனக்கு யாருக்கிட்டயுமே பேச பிடிக்கல. கொஞ்சம் என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். ஹலோ பிரியா. சரி, அவ தான் பேச வேண்டான்றல, விட்ரு. ஃபோர்ஸ் பண்ணாத. உனக்கு கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னல, என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். ம். ரகு, எனக்கு எதுவும் வேண்டாம்ல. நீ வா, சேஃபா சரியா? சாப்பிட்டல, பத்திரமா இரு. பாய். ஏன் அனு இப்படிலாம் பண்றீங்க நீங்க? எனக்கு தெரியல. நான் கொஞ்ச நேரம் பேசினாலும் அழுதுருவேன். அவங்கள பார்க்கணும் பேசணும் போலதான் இருக்கு. ஆனா நான் நேர்லயே சொல்லிக்கிறேன் நடத்ததெல்லாம். என்னை விட்டுருங்க, கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வெளியே போறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. சரி.